வத்தலக்குண்டு அருகே கோவூர் காமாட்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ சென்றாய பெருமாள் கோவில் 2 ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் பங்குனி திருவிழாவில் கம்பத்தடியான் என்ற யானை கருப்புச் சாமி ஊர்வலம் நடனத்துடன் துவங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே கோவூர் காமாட்சிபுரம் ராஜகம்பளத்து நாயக்கர்கள் அதிகம் வசிக்கும் கிராமம் ஆகும். இந்த கிராமத்தின் அருகில் உள்ள மலைமேல் அருள் பாலிக்கும் 500 ஆண்டுகள் பழமை மிக்க அருள்மிகு சென்றாய பெருமாள் கோவில் உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த திருவிழா பங்குனி மாதம், அதாவது வருகின்ற மார்ச் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை துவங்கி 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த திருவிழாவில் கம்பம், போடி, சின்னமனூர், திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம், மதுரை மற்றும் கர்நாடகா, ஆந்திர மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். ஸ்ரீசென்றாய பெருமாள் மலை மீது எழுந்தருளி பக்தர்களுக்கு நேரடியாக காட்சி தந்தாக ஸ்தல வரலாறு உள்ளது. முன்னதாக அருள்மிகு சென்றாய பெருமாளின் காவல் தெய்வமாக விளங்கும் கம்பத்தடியான் என்ற யானை கருப்புச்சாமி அலங்காரம் செய்து அலங்கார மண்டபம் முன்பு கொண்டு வரப்பட்டு வழிபாடு செய்தனர். பல்வேறு பாரம்பரிய பூஜைகள் செய்து கம்பத்தடியான் என்ற யானை கருப்புச்சாமியை புஷ்ப பல்லக்கில் வைத்து பூசாரிகள் பாடல்களுக்கு ஏற்ப நடனமாடி கொண்டாடினர். பின்னர் கோவூர் காமாட்சிபுரம் உள்ள வீடுகளுக்கு கொண்டு சென்று வழிபாடு நடத்தினர். இந்நிகழ்ச்சியை கோவில் பூசாரி சென்னமநாயக்கர் முன்னிலை வகித்தார். கோவில் காரிய தரிசிகள் ஊர் பெரியவர் பாகு சென்னமநாயகர் தலைமை வகித்தார். தாதி நாயக்கர், அபிகிருஷ்ணன், சந்திரகுமார் செட்டியார், கனகராஜ், சிவகாந்தன், மல்லி நாயக்கர் மற்றும் கிராம மக்கள் சிறப்பான ஏற்பாடுகளை ஆகியோர் செய்திருந்தனர். கம்பத்தடியான் என்ற யானை கருப்பு சுவாமி அலங்காரம் செய்யப்பட்டு சினிமா பாடல்களுக்கு ஏற்ப நடனமாடியும் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று தன் வருகையை பதிவு செய்தனர். இந்த நூதன ராஜகம்பளத்து நாயக்கர்களின் முக்கிய திருவிழாவில் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முதல் வெள்ளிக்கிழமையிலிருந்து 4வது வெள்ளிக்கிழமை திருவிழா ஆரம்பம். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 தினங்கள் நடைபெறும். இந்த வெளியூர் மக்கள் திருச்சி மாவட்டம், தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், அரூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், விருதுநகர், இப்படி பல மாவட்டங்களிலிருந்து மக்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு செஞ்சது வழக்கம். இன்னைக்கு ஆதி காலத்திலிருந்து இந்த பழக்க வழக்கங்கள் மாறாமல் இன்னைக்கு திருவிழாவுக்கு 9வது நாள் கணக்கு வச்சு இந்த கம்பத்தடியான் வர்றது தெய்வ காலத்திலிருந்து வழக்கம். இந்த கம்பத்தடியான்ன்றது இந்த சாமி வெள்ளிக்கிழமை திருவிழா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சென்றாய பெருமாள் வருவதற்கு முன்னாடி ஒரு சக்தி குத்தி காவை வாங்கணும்னு இதனுடைய ஆர்ப்பாட்டம் வெள்ளிக்கிழமை ஒரு 4 மணி நேரம் நடக்கும். அந்த 4 மணி நேரத்துக்குள்ள சக்தி குத்தி வாங்கணும்னு அமரத்தோடனே அதுக்கு பிறகு சென்றாய பெருமாள் சப்பரத்தில் பூச்சப்பரத்தில் எழுந்தருளி வீதி உலா வரும். அப்போ எல்லா வீட்டுகளுக்கும் மக்கள் குடியிருக்கிற வீட்டுகளுக்கு முறைப்படி அபிஷேகங்கள் ஆராதனை வாங்கிட்டு சென்றாய பெருமாள் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 தினங்கள். ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு மேலே மாலை நேரத்தில் 6 மணிக்கு சாமி எழுந்தருளி மஞ்சள் நீராடி மலைக்கு செல்றாங்க. அதோட திருவிழா நிறைவு பெறும். காக்காட்சின்னு 2 இருக்கு. அது ஜனங்களுக்கு முன்னாடி வந்தோம்னா அது ஒரு கண்டிஷனுக்காக பெரியவங்க அந்த காலத்துலேருந்து வச்சுருக்காங்க. இந்த கம்பத்தடியான்றது சாமிக்கு முன்னோடி கருப்பு மாதிரி. அந்த முன்னோடி கருப்பு இந்த நம்ம பெரியவங்க காலத்துலேருந்து திருவிழாவுக்கு முன்னாடி 9வது நாள் கணக்கு வச்சு இந்த வியாழக்கிழமை இந்த சாமியானது அங்கே மந்தையில் பூச்சப்புறம் சோடிக்கு மண்டபத்திலிருந்து எழுந்தருளி எல்லா வீடுகளுக்கு
ஆசீர்வாதம் கொடுத்துட்டு வந்து மக்கள்